ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஏப்ரல் மாதம் 7ஆம் தேதி திங்கட்கிழமை. இன்றைக்கி காலேஜுக்கு நான் லஞ்ச் என்ன ரெடி பண்ணுறேன்னா, கொண்டக்கடலை உருளைக்கிழங்கு ரைஸ் தான். வாரத்தில் ஒரு 2 நாள் மட்டும்தான் நான் சாதம் குழம்பு வைப்பேன். மற்றபடி பாக்கி 4 நாளுமே இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ் தான். தக்காளி சாதம், முளைக்கட்டிய கொண்டக்கடலை, இந்த மாதிரி தானிய வகைகள், கொள்ளு, இந்த மாதிரியான சாதங்கள் தான் நான் காலேஜுக்கு செஞ்சு கொடுப்பேன். எப்போதுமே எல்லா வகையான பருப்புகளையும் நான் தானிய வகைகள் அனைத்தையுமே ஊற வச்சு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருவேன். அது ஆட்டோமேட்டிக்காக முளை கட்டிரும். முளை கட்டின தானிய வகைகளை தான் நான் சமையலுக்கு யூஸ் பண்ணுவேன். நான் நிறையா ஷார்ட்ஸும் போட்டிருக்கேன். இன்றைக்கும் அதே போல் தான். கொண்டக்கடலை நான் முந்தா நாள் நைட்டு தான் ஊற வச்சேன். லைட்டாக தான் முளை வந்திருக்கு, இன்னும் அதிகமாக முளைச்சி வரலை. நான் அதில் ஒரு 2 கைப்பிடி சேர்த்துருக்கேன். பச்சை பட்டாணி ஊற வச்சு அதுவுமே முளைக்கட்டி வந்தது தான். உருளைக்கிழங்கு எல்லாமே சேர்த்துட்டு இன்றைக்கி பொட்டேட்டோ ரைஸ் தான். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நார்மலாக எல்லா வீடுகள்லையும் செய்கிறது போல் தான். இஞ்சி, பூண்டு, வெங்காயம், தக்காளி எல்லாமே சேர்த்துட்டு இதையும் சேர்த்து நான் வச்சுருக்கேன். தானிய வகைகளை நம்ம பசங்களுக்கு கொடுக்கும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தனி மிளகாய்த்தூள் கொஞ்சமாக தான் நான் சேர்த்துருக்கேன். ரொம்ப காரம் அதிகமாக நான் சேர்க்க மாட்டேன் எப்போதுமே. லாஸ்ட்டாக கொஞ்சமாக நெய் விட்டு இந்த மாதிரி பருப்பு வகைகள் அனைத்தையுமே நம்ம முளைக்கட்டி பசங்களுக்கு கொடுக்கும்போது முடி வளர்ச்சி ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த குக்கர் நான் அதிகமாக யூஸ் பண்ணதே கிடையாது. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் வாங்கியிருக்கேன். இது மூடுறதுக்கெல்லாம் ரொம்பவே சிரமமாக இருக்கும். இப்போ ஒரு ஈஸியான மெத்தடு கொடுத்துருக்காங்க. ஆவியை வெளியாக்குறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஹோல் கொடுத்துருக்காங்க. அதை தள்ளி விட்டோன்னா ஆவி ஃபுல்லாக வெளியாகிடும். சூப்பராக இருக்கும். சூப்பரான பொட்டேட்டோ கொண்டக்கடலை ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூட பச்சை பட்டாணி, கேரட், என்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையுமே நான் சேர்த்துப்பேன். லாஸ்ட்டாக கொஞ்சமாக மல்லித்தலை தூவிட்டு நீங்கள் காலேஜுக்கு கொடுத்து அனுப்புங்க. என் பொண்ணுக்கு இந்த மாதிரியான வெரைட்டி ரைஸ் தான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நான் காலேஜுக்கு ஸ்நாக்ஸாக அத்திப்பழம், பேரிச்சம்பழம், ஊற வச்ச பாதாம் பருப்பு, இது எல்லாமே கொடுத்து அனுப்புவேன். தயிர் சாதத்துக்கும் இந்த மாதிரி மாதுளை போடுற பழக்கம் உங்களில் யாருக்கு இருக்குது, எத்தனை பேருக்கு இருக்குது அப்படின்னு தெரியலை. நான் தயிர் சாதத்துக்கு நிறைய மாதுளை போடுவேன். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு பேக்குக்குள்ளே கவரில் வச்சுட்டோன்னா அது கீழே கசிஞ்சாலும் பேக்குக்குள்ளே வராது. அதுக்காகத்தான் கீழே ஒரு பாலித்தீன் ஷீட் ஒன்று போட்டுருவேன். இன்றைக்கி காலேஜுக்கு லஞ்ச் இது தான். நாளைக்கு என்ன நான் லஞ்ச் பண்ணுறேங்கிறத வீடியோ போடுறேன். பாய்.